நம்ம உலகத்துல பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய நோய் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இங்க இருக்கிறதுல சிலரு எபோலா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, சிலர் டெங்கு காய்ச்சல்னு சொல்லுவாங்க, சிலர் எய்ட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நான் சொல்றேங்க, இன்னைக்கு நம்ம நாட்டில் பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய நோயின்னு பார்த்தா அது வரதட்சணைன்ற நோய் தாங்க. நான் ஏன் சொல்றேன்னு பாக்குறீங்களா? நியூஸ் பேப்பர் படிச்சேங்க, முதல் பேஜில் அழகா போட்டிருந்தாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து மங்கள்யான் ராக்கெட் அனுப்புனாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2வது பேஜ் திருப்புனேன், வரதட்சணை கொடுமையால் மாமியார் மருமகளுக்கு இடையில் சண்டை சச்சரவுன்னு போட்டிருந்தாங்க. இதுதாங்க இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், திருமணம் அப்படின்றது 2 மனசுங்களுக்கு முக்கியத்துவம் தராம பணத்துக்கு தான் முக்கியத்துவம் தருதுன்னு. ஒன்றும் இல்லைங்க, நிச்சயதார்த்தத்துக்கு போனேன், பொண்ணு அழகா நின்றுந்துச்சு. மாப்பிள்ளையோட அப்பா சொன்னாரு, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்குத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சொந்தக்காரவங்கெல்லாம் பொண்ணு அமுசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷத்துல இருந்தாங்க. மாப்பிள்ளை கூட சொன்னாருங்க, மா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு. ஆனா மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்களே அம்மா, அவங்க தெரியும் அமைதியா இருங்க, மெல்ல பேசிட்டு அப்புறம் முடிவை சொல்லுவோம் அப்படின்னு மெல்ல ஆரம்பிச்சாங்க. பொண்ணு என்ன படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை கை சும்மாத்தே இருக்கு, பிரேஸ்லெட் ஆம்ல அது 5 பவுன்ல வாங்கி போடுங்க. மாப்பிள்ளை கழுத்து கூட சும்மாத்தே இருக்கு, 5 பவுன்ல செயின் வாங்கி போட்டுருங்க, அவ்வளோத்தேன். மாப்பிள்ளை கை சும்மா தான் இருக்கு, செயின் எடுத்து போடுங்க, கழுத்து சும்மா தான் இருக்கு, செயின் எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது நீ என்ன சொல்லியிருக்கணும்? அந்த பக்கம் சுடுகாடு சும்மா தான் இருக்கு, போய் படுத்துக்கமான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி வரதட்சணை கேட்கிற பொம்பளை இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? மாப்பிள்ள வேலைக்கு நடந்துதே போறாப்ல, என்னமோ யுனோவா காராம்ல, அதை வாங்கி தந்துருங்க பொண்ணோட அப்பா. நானே வேலைக்கு நடந்துதே போறேன், இதுல இவனுக்கு யுனோவா காரு வேறையா? அவர் சொல்லிட்டாரு, இல்லைங்க இந்த சம்பந்தம் ஒத்து வராது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. மாப்பிள்ளையோட அம்மா வெளியே வந்து, ஆமா ஆமா இது ஒரு மூஞ்சியும் முகரக்கட்டை மூதேவி நடு வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு மூஞ்சி, இதை பார்க்கவும் நம்ம வந்துட்டோம். எங்க வரதட்சணை கொடுத்தா அவ சீதேவியான், வரதட்சணை கொடுக்காட்டி மூதேவியான். இந்த காலகட்டத்தில் தாங்க இருக்கு கல்யாணம்.